ஓப்போ K13X 5G. ஸோ இதுக்கு முன்னாடி ஓப்போ K13 வந்துருந்துச்சு, அது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஸ்பிளேல வந்து ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.67 இன்ச் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெச் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1008 பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 4.5 லட்சம் இருக்கும். இது வந்து நார்மலாக கேமிங் நம்ம விளாண்டுக்கலாம், பெருசாக கேமிங்லாம் எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து ரேம் டைப் பொறுத்த வரைக்கும் 4 128, 6 128, 8 128ன்னு 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 128 தான் வருது, 256 அந்த ரேஞ்சுக்கெலாம் இல்லை. இதோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் K13ல் 7000 mAh கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் 6000 mAh கொடுத்துருக்காங்க. 45 வாட் சூப்பர் ஹூக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரியை ஃபில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேமரா, பின்னாடி 2 கேமரா செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஒன்று 50, இன்னொன்று 2, ஒன்று ஃப்ளாஷ் லைட்டு. முன்னாடி செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 8 MP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேமரா கம்மியாக தான் தெரியுது. கலர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிட் நைட், வயலட், சன்செட், பீச்னு 2 கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் வந்து IP65 வாட்டர் அண்ட் டஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் அந்த இது கொடுத்துருக்காங்க. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் எல்சிடி அப்படிங்கிறதுனால சைடு தான் வரும், நல்லா பின்னாடி கொடுக்காம விட்டாங்க. ஸ்பீக்கர் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஸோ அதில் 300% வரைக்கும் அல்ட்ரா வேல்யூம் வரைக்கும் வச்சுக்க முடியும். இருந்தாலும் ஸ்டீரியோ ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். சில பேருக்குலாம் ஸ்டீரியோ ஆசைப்படுவாங்க, சரி விடுங்க. அதனால் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுக்கலாம், ஒயர்லெஸ்ஸும் இருக்குது. இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 வேரியண்ட்டு. 4 128 12,000க்கும், 6 128 13,000க்கும், 8 128 15,000க்கும் கொடுத்துருக்காங்க. ஓப்போ K13 வந்து 7000 mAh பேட்டரி, அந்த மாதிரி ப்ராசஸர்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆம்லோட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து 15,000க்கு மேலே இருந்துச்சு, கிட்டத்தட்ட 18 19 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு. இது வந்து 15க்குள்ளேயே இருக்கிறதுனால இதில் ஐபிஎஸ் எல்சிடியே கொடுத்துருக்காங்க. ஆனால் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சார்ஜருமே பரவாயில்ல, 15 இதுக்கு கீழே கொடுக்காம 45 கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி கேமரா ஓரளவு இப்படி இருக்கும். என்ன டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, கீழே வந்து ஸ்பீக்கரு டைப் சி போட்டு ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கலாம், மைக் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா 6 128 அந்த ரேஞ்சில் வாங்குங்க. 4ங்கிறது இப்போலாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ 6 128 அப்படின்னா 8 128 இந்த ரேஞ்சுக்கு வாங்குங்க. ஒரு வாட்டி ஆஃப்லைன் சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.